பண்ண ஒரு சின்ன முட்டாள்தனம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கார்த்திய வந்து கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு நம்ம ரம்யா வந்து போக போறாங்க. ஸோ ரம்யா கிட்ட வந்து நம்மளுடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா, பெர்மிஷன் கேட்டிருப்பாரு. இந்த மாரி வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபீவரா இருக்கேன். நான் வீட்டுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரம்யா பார்த்தீங்கன்னா, வேணும்னே வந்து எல்லா பிளானையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வீட்டுக்குலாம் வந்து போக்கூடாது. வேலைய முடிச்சுட்டு தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து போயிருப்பாங்க. வெளி வேலை இருக்கு. நான் பார்க்க போறேன். ஸோ எல்லாருமே இங்க இருந்து 6 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு அந்த கடிகாரம் 6 மணிக்கு வந்த உடனே நீங்கள் ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டு மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா போயிடுவாங்க. ரம்யா அந்த பக்கம் போகணுன்னே நம்ம கார்த்திக் வேகமாக எந்திரிச்சு ஸோ அந்த வால் கிளாக்கில் வந்து 6 மணியை அப்படியே வந்து செட் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவார். இந்த விஷயத்த பார்த்த அந்த அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து வால் கிளாக்கில் நேராக நின்று பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துகிட்டு எல்லாருமே வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணுற அந்த பியூனாக இருக்கிற ஆள் வந்து பார்த்துட்டு மேடம் வந்து இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே இப்படி மேடத்தை ஏமாத்துறாங்களே, இது நம்ம வந்து சொல்லாமல் விட்டால் தப்பாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆள் உடனே வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணுறாரு. மேடம் நீங்கள் வந்து என்ன சொல்லிட்டு போனீங்க எல்லார்கிட்டையுமே 6 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, ஆனால் இந்த கார்த்திக் சார் என்ன பண்ணாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னாச்சு, என்ன பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மேடம் நீங்கள் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் போனோன்னே இவர் இந்த பக்கம் கிளம்பி போயிட்டாரு மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிளம்பி போயிட்டாரா? நான் தான் 6 மணி வந்து வேலை பார்த்துட்டு எனக்கு செல்ஃபி எடுத்துகிட்டு தானே நான் வந்து போகணுன்னு சொன்னேன். அப்போ எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் இப்படி போனோடனே கார்த்திக் சார் வால் கிளாக்கை எடுத்து அதில் 6 மணியை செட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. அது அவர் பண்ணதை பார்த்து இன்னும் ஒரு சில பேரும் அதே மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க மேடம். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டு போனீங்க, அதை கொஞ்சம் கூட வந்து அவங்க காதலையும் வாங்காமல் உங்களுக்கு மரியாதையும் கொடுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேடம் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன், இதை நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுடுறாங்க. ஸோ ரம்யாவுக்கு கோவம் பயங்கரமாக உயருது. டேய் கார்த்தி, இவ்வளோ தூரம் நான் வந்து சொல்லியிருக்கேன், ஆனால் அதையும் தாண்டி வந்து நீ உன் இஷ்டத்துக்கு வந்து போயிருக்கல. இன்னைக்கு நீ 6 மணிக்குள்ளே எங்கே இருக்கிற அப்படிங்கிறத உன்னை கையும் களவுமா பிடிச்சி உனக்கு நான் என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு மட்டும் பாருடா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே கோவமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்து இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து கோயிலுக்கு வந்து நம்ம கார்த்திக் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதுனால இவங்க அண்ணமும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற இன்னொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா சேர்ந்தே வந்து கோயிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம சுடர் அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல வண்டியை ஓட்டிகிட்டு வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நின்றுது. என்னாச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வண்டியை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரியலை, என்னமோ ஆயிடுச்சு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கடைசியில் அங்கே உருட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுது. அதனால வண்டியை உருட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு 2-3 ரவுடி பசங்க வந்து தண்ணி அடிச்சுட்டுலாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா போயிட்டு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி எந்திரிச்சு போய், என்னாச்சு பாப்பா, என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகலையா, நான் வேணா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கவா அப்படி இப்படின்னு ரொம்பவே வந்து ராங்காக பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, திமிரா பேசி பார்க்குறாங்க. ஆனால் எதையுமே அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன இந்த பாப்பா ரொம்ப அதிகமாக கோவப்படுது, நீ வேணா என்கிட்ட வண்டியை கொடுப்பாப்பா, நான் வேணா உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க பார்க்கும்போது ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவங்க தள்ளி விட்டுட்டு இவங்க 2 பேருமே வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக இவங்க 2 பேருமே ஓட ஆரம்பிக்கும் போது அந்த வழியாக போன நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துடுறாங்க. அண்ணன் நிறுத்து, இங்கே பாரு, யாரோ 2 பேரை அந்த ரவுடி பசங்க துரத்திட்டு வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிப்பாட்டுறாங்க. ஸோ அப்போ கரெக்டாக யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம சுடர். அப்போ தான் வந்து தெரியுது, நம்ம சுடர் தான் அண்ணன், யாரோ போயிட்டு பசங்க சுடரை துரத்திட்டு வராங்க, வா நம்ம போய் என்ன முறை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்து போகிறாங்க.